शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगी गिरिध्यानं गम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् எல்லாம் அல்ல முழுமுதற் விநாயக பெருமானுடைய துணையோடும் என்னை ஆட்கொண்ட ஸ்ரீ வைகுந்த லட்சுமி மாதவ பெருமாள் அனுகிரகத்தினாலும் மகாபாரதத்தில் இன்றைய தினம் பாஞ்சாலி சபதம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே வெல்லும் என்கின்ற தர்ம நீதி நெறியின்படி பாஞ்சாலி சபதம் என்கின்ற சொற்பொழிவை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன். விதுரர் கொடுத்த துரியோதனுடைய ஏவலினாலே விதுரரானவர் பாண்டவரை சந்தித்தார். பாண்டவர்கள் எல்லாம் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த அஸ்தினாபுரத்திலே துரியோதனன் கட்டிய மாளிகை காண்பதற்காக அழைப்போலை கொடுத்து அனுப்பியதனர். ஆனால் தர்மர் பார்த்தார், என் அருமை தம்பிகளே, விதியானது வலியதப்பா, விதி என்கின்ற பாவியானது அழைக்கிறது நம்மை. நாம் போனாலும் சரி, போவாத போனாலும் சரி, நடப்பது நடந்துதான் தீரும். ஆனால் இப்பொழுது நாம் ராஜச யாகத்தை நடத்தி பாண்டவர்கள் நாமெல்லாம் வாலிப பருவத்திலே இருக்கிறோம். பெரியோர்களால் கொடுத்து அனுப்பியது அழைப்போலை. அந்த அழைப்போலை கண்டு நாம் அவமதித்து செல்லாமல் இருந்தால் அவர்கள் பெரியோர்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? பாண்டவர்கள் வாலிப பருவத்தினிலே இருப்பதனால் அவர்கள் எல்லாம் நம்மளை மதிக்கலே என்கின்ற பாவச் சொல் வரும், பழிச்சொல் வரும். அதனாலே பெரியோர்களுடைய சொல்லை மதிக்க வேண்டும், அவர்களை வார்த்தையை மதித்து நாம் புறப்படத்தான் வேண்டும் என்று நாளையே புறப்படலாம் என்று விதுரர் ஆழ்வார் சொன்னார். அதனாலே தர்மபுத்திரர் சொன்னார், நாளையே புறப்படலாம் என்று சொன்னார். அதனாலே மறுநாளானது பாண்டவர்கள் ஐவருக்கும் ஒரு தேரானது ரதத்தினிலே ஏறினார்கள். புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குந்திமாதேவி, திரௌபதி அம்மனும் பல்லக்கிலே ஏறினார்கள். ரதத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 தீய சகனங்கள் எல்லாம் வருகிறது. அந்த தீய சகுனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமலே பாண்டவர்கள் தர்மபுத்திரர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியிலே இருக்கக்கூடிய இயற்கை அழகையெல்லாம் ரசித்துக் கொண்டு செல்கிறார்கள். பச்சை பசேல் என்று விளைநிலங்கள் இருக்கிறது, ஆறுகள் ஓடுகிறது, நதிகள் ஓடுகிறது, மலைகளுடைய அழகையெல்லாம் ரசித்துக் கொண்டே செல்கிறார்கள் பாண்டவர்கள். திரௌபதி அம்மன், குந்திமாதேவி அல்ல. அஸ்தினாபுரத்தை எல்லையை வந்து அடைந்தார்கள். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தல இருந்து புறப்பட்டு அஸ்தினாபுரத்துடைய எல்லையிலே வந்து அமர்ந்தார்கள். அப்போதுதான் பாண்டவர்கள் வந்துவிட்டார்கள் என்று ஒரு சேவகன் துரியோதனிடத்திலே போய் சொல்கிறார். மீண்டவர் வரிசிலை, மீண்டவர் வரிசிலை விதுரஞ்சேவலால் பாண்டவர் வரவு முன்பணிந்து கூறவே மாண்டவர் குறிப்புறாமாய வஞ்சகம், மாண்டவர் குறிப்புறாமாய வஞ்சகம் பூண்டவர் கழித்து மெய் பூண்டவர் கழித்து
மெய்ப்புலகம் எய்தினார். சேவகன் வந்து சொன்னதுமே அங்கே வஞ்சனையோடு இருக்கக்கூடிய துரியோதனன், சகுனி, துச்சாதனன் அவர்களெல்லாம் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. அவ்வளவு சந்தோஷம். பாண்டவர்கள் வந்து விட்டார்கள், அஸ்தினாபுரத்து எல்லையிலே இருக்கிறார்கள் என்று ஒற்றன் சேவகன் வந்து சொல்லி இருக்கிறான். மாமா, என் சகுனி மாமா, எனக்கு உடலெல்லாம் அப்படியே மெய் கழித்து போச்சு மாமா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது மாமா. நீங்கள் சொன்னபடியே பாண்டவர்களை பகடையிலே சூதாடி வென்று விடுவீர்களா என்று மனசுல கொஞ்சம் தயக்கமும் இருக்குது துரியோதனனுக்கு. குழப்பம் மனமான நிலையில இருக்கிறான். மருமகனே துரியோதன, நீ மனதை குழப்பிக் கொள்ளாதேடா, நான் இருக்கிறேன். பாண்டவர்கள் வந்து விட்டார்கள், வர வேண்டியதுதான். அதுதான் நான் என்ன சொன்னேன், வீரராழ்வாரை ஏவி விட்டாதான் நாமெல்லாம் வரிசிலை தனுசு, நாமெல்லாம் வில்லு. நம்முடைய வில்லிலே விதிரர் என்கின்ற பானத்தை ஏவினால்தான், அஸ்திரத்தை ஏவினால்தான் பாண்டவர்களை கொண்டு வர முடியும் என்று நான் சொன்னது என்ன நடந்து விட்டதா மருமகனே துரியோதன? அதனால்தான் விதிரரை கொண்டு போக சொன்ன மடலை அழைப்போலையே விதிரன் கொண்டு போனால் நிச்சயம் பாண்டவர்கள் வருவார்கள் என்று தெரியும் எனக்கு மருமகனே துரியோதன. அதனாலே பாண்டவர்களை வரவைத்து விட்டேன். அஸ்தினாபுரத்து எல்லையிலே இருக்கிறார்கள். அங்கிருந்து செய்திய துரியோதன ஒரு சேவகனை, பிரத்யாமி என்கின்ற சேவனை அழைத்து வர சொல்கிறார். அஸ்தினாபுரத்திலே இருந்து எல்லையிலே இருந்து பாண்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே வந்தான் திருதராட்டிரன் வந்தான். திருதராட்டிரன் பீஷ்மாச்சாரியார் இடத்திலே போய் மரியாதை வாங்கினார்கள், ஆசீர்வாதம் வாங்கினார்கள் பாண்டவர்கள். கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் இடத்திலெல்லாம் மரியாதையாக அவர்களிடத்திலெல்லாம் பாதங்களிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். திருதராட்டிரன் சொல்கிறான், என் அருமை பாண்டவ புத்திரர்களே, என் தம்பி, அருமை தம்பி பாண்டு மகாராஜா பெற்றெடுத்த புத்திரர்களே, நீங்களோ ராஜசூயாகம் நடத்தி இந்த வையகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பரம சந்தோஷம், மனதிலே சந்தோஷமாக இருக்கிறதா என்று சொல்கிறார். அங்கிருந்து விடைபெற்றார்கள். அங்கிருந்து விடைபெற்றவர்கள் காந்தாரியுடைய மாளிகையிலே போய் தங்கினார்கள் பாண்டவர்கள். காந்தாரி இடத்திலேயும் அவர்கள் ஆசீர்வாதம் வாங்கினார்கள். மருமகளே துரோபதா என்று அவ்வளவு குழைந்து பேசினாள் காந்தாரி. அந்த திரௌபதியை காந்தாரியுடைய மாளிகையிலே தங்க வைத்து விட்டு பாண்டவர்கள் விதுரர் ஆழ்வாருடைய மாளிகையிலே வந்து பகல் பொழுதிலே தங்கினார்கள். அப்படி பகல் பொழுதிலே தங்குகின்ற போது மாலையானதும் பொழுது போனது. திரௌபதியானவள் காந்தாரியுடைய மாளிகையிலே இருந்து அன்று இரவு பாண்டவர்கள் திரௌபதி, குந்திமாதேவி எல்லாம் விதுரருடைய ஆழ்வாருடைய மாளிகையிலே இரவு தங்கினார்கள். துரியோதனனுக்கு இரவெல்லாம் உறக்கமில்லை. ஏன்னா மனசுல குழப்பம். பாண்டவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களை நம்முடைய மாமா சகுனி மாமா பகடையிலே சொன்னது போல் வெற்றி பெற்று அவர்களுடைய நாடு நகரங்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் நமக்கு கவர்ந்து கொடுப்பாரா என்று மனசுல குழப்பம் இருக்கிறது. அதனால உறக்கம் இல்லை துரியோதனனுக்கு. அன்று இரவெல்லாம் உறங்காமலே எப்பொழுது விடியும் என்று பார்த்து கொண்டிருந்தான் துரியோதனன். அப்பொழுதுதான் அழைச்சான், ஒரு சமையல்காரன் அழைத்தான். அப்பா, நாளைக்கு காலையில சமையல்காரா, நாளைக்கு காலையில பாண்டவர்கள் வருவார்கள் சபை மண்டபத்தை பார்ப்பதற்காக. அப்படி பார்க்க வருகின்ற போது நீயோ உணவை சிறு தாமதமா தயாரிக்கணும். உணவை சமைக்கிறது காலதாமதமா சமைச்சு வைக்கணும். பிறகெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சமையல்காரனிடத்திலே துரியோதனன், சகுனி, துச்சாதனன் எல்லாம் அவனுக்கு கட்டளை இட்டார்கள். அதன்படியே அவனும் சென்றார். மறுநாள் வெடிந்தது. பாண்டவர்கள் காந்தாரியுடைய மாளிகைக்கு திரௌபதியை அனுப்பிவிட்டு
தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாம் அந்த அரசபைக்கு வருகிறார்கள். அப்போதான் துரியோதன் சொன்னான், அண்ணா, நான் கட்டிய சபை மண்டபத்தை பார்க்க வருகிறீர்களே? அல்ல, சபை மண்டபத்தெல்லாம் துரியோதனன் கட்டிய சபை மண்டபத்தெல்லாம் காட்டிக்கிட்டு போறேன். அத்தனை மண்டபமா? அண்ணா, எப்படி இருக்கிறது? நல்லா இருக்குதுப்பா தம்பி, உன்னை போலே நல்லா இருக்குதுன்னு சொன்னார். அப்போதுதான் சபை மண்டபத்தெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்ற போது உணவு நேரமானது. அண்ணா, சாப்பிடலாமா? ஓ, சாப்பிடலாமா? அப்போது பார்த்து சமையல்காரனை அழைக்கிறான் துரியோதனன். சமையல்காரா, உணவு தயாராகி விட்டதா? இல்லை அரசே, கொஞ்சம் சிறிது காலதாமதமாக இருக்கிறது, இப்போதுதான் சமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவன் சொன்ன. ஏன்னா முன்னமே திட்டம் தீட்டி வைத்து விட்டார்கள். அதனாலே அந்த கோபப்படுவது போலே துரியோதனன் சமையல்காரனை வந்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? ராஜசேகம் நடித்து மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கிறார்களே பாண்டவர்கள், அவர்களுக்கு உரிய காலத்தினிலே உணவு கொடுக்காமல் இருப்பதா என்று சமையல்காரனை கோபப்படுவது போலே கோபப்படுத்திவிட்டு அவன் போய் சமையல் செய்ய என்று சொல்லிவிட்ட. அதன் பிறகு பார்த்தான், அண்ணா தர்மண்ண, இப்படியே சமையல்காரன் கொஞ்சம் சமையல் செய்வதற்கு கொஞ்சம் நேரமாகிறது என்று சொல்கிறான். அண்ணா, அது வரைக்கும் என்ன செய்யலாம்? நேரம் போகுமே. மாயம் ஒன்றும் என்னல மனத்தின் மிக்க மாமனும். யார்? துரியோதனன் சொல்ற. மாமனம் யாரு? எப்படி? மாயம் ஒன்றும் என்னல மனத்தின். என் மாமா இருக்கிறான சகுனி மாமா, வஞ்சகம் கிடையாது, அவனு சுத்தமான மனசு. எப்படி சொல்றான் பாருங்க, சகுனியுடைய மனசு எப்படியா? துரியோதனன் சொல்றான், என் மாமா சகுனி மாமாவுக்கு எந்த மஞ்சமும் தெரியாது, மாயமும் தெரியாது, சூழ்ச்சியும் தெரியாது, அவ்வளோ வெள்ள மனசு. அந்த மாயம் ஒன்றும் என்னல மனத்தின் மிக்க மாமனும் நீயும் என்று சூது கொண்டு நிகழ்விலாசம் அயர்வீரோ ஆயவென்றே அயன் இல்லில் அமுதம் அன்ன போனகும். அண்ணா தர்மண்ணா, சமையல்காரன் சமையல் சிறிது உணவு தயாராவதற்கு சிறிது நேரமாகும் என்று நினைக்கிறேன். அதனால் அதுவரை நம்முடைய மாமன் சகுனி மாமாவும் நீங்களும் தாயமாடலாமே. அந்த தாயமாடலாமே. போயருந்தும் அளவும் இங்கிருந்து போது போக்கவே. பொழுது போகணும்னா தர்மன்னா, அது வரைக்கும் சாப்பாடு தயாராகிற வரைக்கும் நம்ம சூதாடலாமேன்னு சொன்ன. வேண்டாம் தம்பி, வேண்டாம், சூதாடுவது குற்றமப்பா, பாவம், அதனால் சூதாட வேண்டாம் என்று தர்மன் மறுத்தார். அப்போதான் சகுனி சொல்றேன், தர்மா, அரசர்களுக்கெல்லாம் சூதாடுவது ஒன்று குற்றமில்லை தர்மா, அதனால் சூதாடலாம். பகடையாடுவதற்கு அரசர்களுக்கு அது ஒரு நீதி உண்டு, அதனாலே நாம் எல்லாம் சூதாடலாமே என்று சகுனி சொல்கிறேன். அப்பவே மறுக்கிறார் தர்மர். தர்மர் அப்பயே மறுக்கிறார். அப்பதான் கர்ணம் பார்க்கிற, தர்ம சூதாட பயப்படுகிறாய, போது போகுமாறு இருந்து பொருந்தும், போது போகுமாறு இருந்து பொருந்தும் வருதி என்னவோ, சூது போரும் அஞ்சியே தொலைந்து உளம் துலங்குவாய், சூது போரும் அஞ்சியே துளைந்து உளம் துலங்குவாய், மோது போரில் எங்கன் உயிரி, மோது போரில் எங்கன் உயிரி, இளஞ
இளைஞரோடோ முருகு தேர் மீது போய் உன் நகரி தன்னில் விரைவெய்துக என்னவே தர்மா. இந்த சூது போருக்கு அஞ்சுகிறாயே, பொழுதுபோகட்டும் தானே சொல்ற. சமையல்காரன் சமைப்பதற்கு நேரமாகிறது, அதுவரைக்கும் துரியோதனன் பொழுதுபோக வேண்டுமே, அதனால் சூதாடலாம் என்று அழைக்கிறான். அரசர்களுக்கெல்லாம் அது நீதிதானே என்று அரசர்களுக்கெல்லாம் சூதாடுவது தவறில்லை என்று மாமா சகுனி மாமாவும் சொல்கிறார். ஆனால் நீயோ அதை வேண்டாம் என்று போது போகுமாறி இருந்து பொருந்தும். வேண்டாம் வேண்டாம் சொல்றியே. இந்த சூது போரும் அஞ்சியே தொலைந்து உளம் துலங்குவாய். இந்த சூது போருக்கே பகடை ஆடுவதற்கே அஞ்சுகிறாயே. மோது போரில் எங்கள் உயிரி இளைஞரோடும் தர்ம. இந்த சாதாரண சூது பகடை ஆடுவதற்கே, இந்த சூது போருக்கே நீ அஞ்சி நடுங்குகிறாய் என்றால், மோது போரில் எங்கள் உயிரி இளைஞரோடும் யுத்தம் வந்து மோதுகின்ற போரானது வந்தால் ஏனைப்படையிலேயே ஈட்டியை கொண்டு யுத்தம் செய்வார்கள் இளைஞர்கள் எல்லாம். தேர்படையிலே இருந்து வில்லை கொண்டு அஸ்திரத்தை கொண்டு பானத்தை தொடுப்பார்கள் இளைஞர்கள் எல்லாம், போர் வீரர்கள். குதிரையிலே இருப்பவர்கள் எல்லாம் வாழ்வீச்சை வாழாளி யுத்தம் நடத்தி கொண்டிருப்பார்களே. காலாட்படையினானவர்கள் தனுசுவையும் ஈட்டியும் வாளையும் வைத்து யுத்தம் நடத்துவார்களே. இந்த சாதாரண சூதாடுவதற்கு அஞ்சுகிறாயே தர்ம. மோது பொருளே யுத்தம் வந்தால் நீயோ இப்போது மன்னனுக்கெல்லாம் மன்னனாக ராஜச யாகமெல்லாம் நடத்திவிட்டாய். யுத்தம் என்று வந்தால் இத்தனை பேருக்கு அஞ்சு ஓடுவிய. சாதாரண சூது போரே செய்வதற்கு நீ அஞ்சுகிறாயே. யுத்தம் என்று வந்தால் நீ கோழையை போலே பயந்து ஓடிவிடுவாயோ என்று கர்ணன் சொன்னான். போல்தான் தர்ம, பீம, நகுல, சகாதேவெல்லாம் எழுந்தார்கள். அடே கர்ணா, யாரை பார்த்து கோழை என்று சொன்னாய்? பீமனுக்கு கதையை எடுத்தான் யுத்தம் நடத்துவதற்கு கர்ணன் சொன்னதுமே. அர்ஜுனன் தனுசை எடுத்தான், காண்டிபத்தை எடுத்தான். நகுலன் சகாதேவன் எல்லாம் வாளை எடுத்து யுத்தத்திற்காக தயாராக நின்று கொண்டிருக்கிறார். அடே கர்ணா, யாரை பார்த்து கோழை என்று சொன்னாய்? உன் நாக்கை அறுத்து தள்ளுகிறேனடா பால என்று அவரவர்கள் எழுந்தார்கள் ஐவரும். இதனால் இந்த துரியோதனன் துச்சாதனன் அவர்களும் அடே யாரை பார்த்து கண்ணனை பார்த்து நாக்கறுத்து விடுவாயே என்று யுத்தத்தை தயாராக இவர்கள் இருக்கிறார். தர்மன் பார்க்கிறார். தம்பி அமைதியாக இருங்கடா. ஏன்னா வியாசகர் சொல்லிட்டார், கனவு கண்டதுமே அப்ப தர்மா ஒரு பேர் அழிவானது வர தயாராக இருக்குதடா. அது இப்பொழுதும் வரலாம், சிறிது காலம் தள்ளியும் வரலாம். அது அத்தனையும் உன் கையில் இருக்குது தர்மா. ஆனால் பேர் அழிவானது, உலக போரானது, மாண்ட அரசர்கள் எல்லாம் ஆண்டு போவார்களடா. அது நீ நினைத்தால் நாளையும் வரலாம், நீ நினைத்தால் சிறிது காலம் தள்ளியும் வைக்கலாம் என்று சொல்லி அவனுக்கு சொல்லி இருந்தார் கனவு பலனை. அதனாலே பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா அமைதியாக இருங்கடா அமைதிப்படுத்தினான். அண்ணன் சொன்னதுமே அமைதி ஆயிட்டான். பாண்டவர்கள் நால்வரும் தர்மபுத்திரர் சொன்னதுமே அமைதி ஆயிட்டான். துரியோதன அமைதியாக இருங்கள், கர்ணா, துச்சாதனா, சகுனி சூதாட வேண்டியதுதானே. இந்த சூதாட இல்லைங்கிறதுனால தானே இவ்வளவு கோபம் வருது. அதனால் சூதாடலாம் என்று தர்மபுத்திரர் சூதாடுவதற்கு மனதை இசைந்தார். கௌரவர்கள் அவர்கள் நினைத்ததை செய்தார்கள். அந்த கர்ணனானவன் சொன்னதனுமே கோபம் வந்து அவன் எந்த நேரத்தில் எப்படி சொன்னா
பிறருடைய என்ன நிலையை மாற்றி தன்னுடைய நிலைக்கு கொண்டு வரலான்னு கர்ண சமயோஜித புத்திய கோழை போலே பயப்படுகிறாயே என்று சொன்னதாலேயே வந்தது. அந்த நேரம் பார்த்தான் துரியோதனன், பார்த்தான் தர்மன்னா எனக்கு சூதாட தெரியாது, பகடை உருட்ட எனக்கு தெரியாது, பகடை உருட்டுவதற்கு எனக்கு தெரியாது, சூதாட்டம் எனக்கு தெரியாது, எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனியானவன் சூதாடுவார், நான் பணைய பொருளாக வைக்கிறேன் என்று அவன் சம்மதித்தார். தர்மனானவர் பார்த்தார், அதற்கு உடன்பட்டார். எல்லாரும் வரிசையா அமர்ற அந்த நேரத்துல 11ஆம் இடமா பார்த்து, லாபஸ்தானமா பார்த்து அந்த இடத்த போய் சகுனி உக்காந்த. தர்மர் 8ஆம் இடமா போய் உக்காந்த. அப்படி பகையை உருட்ட நினைத்தார்கள், பகடையை உருட்டி கொண்டிருந்தார்கள். பாண்டவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். சூதாட்டமானது ஆரம்பமானது. சகுனியானவன் பகடையை உருட்டினான். பணைய பொருளா வைத்ததான் நல்லா இருக்குமே சொல்லவே அவருடைய முத்து மாலையை கைட்டி வைத்தார். அந்த மாலையும் வென்றெடுத்தான் சகுனியானவன். பொன் ஆபரணங்களை எல்லாம் வைத்தான். பணைய பொருளாக அத்தனையும் வென்றெடுத்தான். நாடு நகரங்கள் படை சேனைகளை எல்லாம் வைத்தான். அத்தனையும் வென்றெடுத்தான் சகுனியானவன். தன்னுடைய அரசு வாழ்வான மணிமுடியை எடுத்து வைத்தான். தர்மபுத்திரரானவர் அத்தனையும் வென்றெடுத்தான் சகுனியானவன். செல்வங்கள் ராஜ யாகத்தினிலே பெற்ற அத்தனையும் இழந்தார் தர்மபுத்திரனானவன். துரியோதனனுக்கு சந்தோஷம் வந்துடுத்து. மாமா, சகுனி மாமா, சொன்னது போலே செய்துட்டீங்களே, பாண்டவர்களுடைய செல்வங்களை எல்லாம், சொத்து ராஜ்யங்களை எல்லாம் என்றெடுத்து எனக்கு கொடுத்து விட்டீர்களே மாமா, உங்களை நான் என்னவென்று சொல்வது, உங்களை மாமனாக பெற்றது நான் செய்த பாக்கியமோ என்று துள்ளி குதித்தான். பாண்டவர்கள் எல்லாம் மறுபடியும் காணால செல்ல வேண்டும், இவர்களுக்கு பரதேசியாகி போய்விட்டார்களே மாமா, சந்தோஷமாமா என்று சொல்லி குதித்தான். துரியோதன, மருமகனே துரியோதன, அமைதியாக இருட. உன்னை நான் மருமகன் என்று சொல்வதற்கே வெட்கப்படுகிறேனடா துரியோதன. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? உன்னை போன்று செல்வங்களைத்தான் தர்மபுத்திரன் சொத்தாக நினைப்பான் என்று நினைக்கிறாய துரியோதன? உனக்கு வேண்டுமென்றால் செல்வங்கள் பொன்பொருள் எல்லாம் சொத்தாக, நாடு நகரங்களை எல்லாம் சொத்தாக நீ நினைப்பாயடா மருமகனே துரியோதன. ஆனா தர்மனுக்கு இந்த இழந்தானே பணைய பொருளா வைத்து இழந்தானே அத்தனையோ அவனுக்கு சொத்து கிடையாது. அவனுடைய சொத்தே அவனுடைய தம்பிமார்கள் தானடா. தர்மா, இப்போது பகடையிலே வைத்து தோல்வியுற்றாயே, அத்தனையும் உனக்கு திருப்பி தருகிறேன். உன்னுடைய தம்பிமார்களை பணைய பொருளாக வைத்து நீ ஆடி வெற்றி பெற்றால், இதற்கு முன்னாடி அதெல்லாம் வைத்து பணைய பொருளாக வைத்து பகடையிலே தோற்றாயோ அத்தனை உனக்கு பதிலாக கொடுக்கறேன்டான். தர்ம தன்னுடைய தம்பிமாரை பணைய பொருளாக வைத்தார். அப்பொழுதும் சகுனியானவன் வெற்றி பெற்றான். சகுனியானவன் வெற்றி பெற்றான். பாண்டவர்களுடைய பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவ அடிமையாயிட்டான். இப்பொழுது தன்னையும் வைத்தான் தர்மபுத்திரன். தர்மபுத்திரர் இப்ப தன்னையும் வைத்து ஆடுற. இப்பொழுதும் சகுனியானவன் வெற்றி பெற்றான். துரியோதனனுக்கு இன்னும் சந்தோஷமானது. மாமா, சகுனி மாமா, அவர்கள் பொன்பொருளை தான் சொத்து என்று நினைத்தேன். இப்போது பாண்டவர்கள் இவர்களும் எனக்கு அடிமையாக்கி கொடுத்து விட்டாயே மாமா, என் மாமா சகுனி மாமா என்று துள்ளி குதித்தாள். துரியோதனனா, பொருடா, இன்னும் ஆட்ட முடியவில்லையடா. ஆட்ட முடியவில்லை, ஆட்ட முடிந்து போச்சே. பாண்டவருடைய சொத்தும் இழந்தார்கள், அவர்கள் எல்லாம் ஐவரும் எனக்கு அடிமையாகி விட்டீர்களே, இனிமேல் என்ன இருக்கிறது அவர்களிடத்தினிலே? ஆட்டம் இதோடு முடிந்து விட்டது தானே என்று துரியோதனன் சொன்னான். இல்லையடா, இன்னும் ஆட்டம் இருக்கிறது. தர்ம, உன்னுடைய நாடு நகரங்களை எல்லாம் பணைய பொருளாக வைத்து ஆடிவிட்டாய்.
உன் தம்பிமாரையும் பணைய பொருளாக வைத்து அடிமையாக்கினீர். தன்னையும் வைத்து அடிமையாகி விட்டீர்கள். பாண்டவர்களே, இப்பொழுது துரியோதனனுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் நீங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதையானவள் இருக்கிறாள். அந்த அதிர்ஷ்ட தேவதை நீ எப்பொழுது நாடு நகரங்களை எல்லாம் இந்த ராஜசூய யாகங்களை எல்லாம் பெற்றாய். திரௌபதியானவள் பணம் முடித்த பிறகுதானே உங்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தார்கள். இப்போது ராஜசூய யாகம் நடத்தியதனால் அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாக இருக்கிறீரே. அந்த அதிர்ஷ்ட தேவதை யார் என்று தெரியுமா தர்மா? மெய்வரும் நிறத்தில் உம்மை வெல்லுமாறு வேறலால் ஐவரும் திருந்த எங்கள் அடிமை என்னாராயினிரு. தர்மா, இப்போது சூதாட்டத்தினிலே ஐவரும் திருந்த எங்கள் அடிமையின்னர் ஆயினிரு. எங்களுக்கு அடிமை ஆயிட்டீங்க. ஆனா இப்போதும் ஆட்ட முடியல. இவங்க அடிமையெல்லாம் தளத்தை எடுத்துடலாம். பணைய பொருளாக வைத்த அத்தனை பொருள்களையும் நீங்கள் வெற்றி பெறல. அந்த அதிர்ஷ்ட தேவதை யார் தெரியுமா? மெய்வரும் தடக்கண் வேள்வி மாது. மெய்வரும் தடம் கண் வேள்வி மாது. தன்னை ஒட்டி நீ கைவரும் கவற்றி இன்னும் எரிக என்று கழறினான். தர்மா, உன்னுடைய அதிர்ஷ்ட தேவதையடா. அந்த திரௌபதியை நீங்கள் கரம் பிடித்த பிறகேதான் நீங்கள் எல்லாம் இந்த ராஜசூய யாகங்களை எல்லாம் நடத்தினீர்கள். அந்த ராஜசூய யாகம் நடத்தியதனாலே திரௌபதனுடைய வேள்வியிலே உதித்தாலே, அக்கினியிலே உதித்தாலே, அந்த மைவரும் தடக்கன் வேள்வி மாது தன்னை ஒட்டி நீயும். அந்த வேள்வியிலே உதித்த மாது பாஞ்சால தேசத்தினுடைய திரௌபதனுடைய வேள்வியிலே உதித்த மகளல்லவ அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு. அந்த அதிர்ஷ்ட தேவதையை பணைய பொருளாக வைத்து நீ சூதாடினாள். அப்படிப்பட்ட ராஜ்யங்களை எல்லாம் பெற்றீர்கள். இந்த சூதாட்டத்திலேயே வெற்றி பெற்று விடுவீர்கள். தர்மா, அதனால் திரௌபதியை நீ அதிர்ஷ்ட தேவதையை பணைய பொருளாக வை. கைவரும் கவற்றி இன்னும் எரிக என்று கழறினான். அந்த பாஞ்சாலியை அக்னியிலே உதித்த வேள்வியை உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதையை பணைய பொருளாக வைத்தாடினால் இழந்ததையெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். அந்த அதிர்ஷ்ட தேவதை தங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பால் பணைய பொருளாக வையிடா என்று சொல்லி. அதனாலே தர்மபுத்திரன் பணைய பொருளாக வைப்பதற்காக சூதாடுவதற்காக நின்றான். அப்பொழுதுதான் விதுரர் எழுந்தார். அடே துரியோதனா, சகுனிம பேச்சை கேட்காதேடா. துரியோதனா, துச்சாதனா, நான் சொல்வதை கேளுங்கடா. நம்முடைய குலத்திற்கு நம்முடைய குலத்தில் யாரும் செய்யாத தவறை செய்யாதேடா. மகனே துரியோதனா, துச்சாதனா, சகுனி மாமன் பேச்சை கேட்காதீர்களடா. அவன் வஞ்சகத்தோடு நம் குலத்தையே நாசம் செய்ய இருக்கிறானடா. இத்தனை நேரம் நீங்கள் எல்லாம் தர்மத்தோடு விளையாடி கொண்டிருந்தீர்களடா. துரியோதனா மகனே, இத்தனை நேரம் தர்மத்தோடு விளையாடி கொண்டிருந்ததனாலே அந்த தர்மமானது பொறுமையாக இருக்கிறதடா. வேண்டாம் மகனே துரியோதனா, இப்பொழுது நீங்கள் ஆடப்போவது அக்கினியிலே உதித்தவளடா. அந்த அக்கினியிலே உதித்தவளை நீங்கள் பணைய பொருளாக வைத்தாடினால் இத்தனை நேரம் தர்மத்தோடு விளையாடினர்கள் அது பொறுமையாக காத்து கொண்டிருந்ததடா.
ஆனால் இப்பொழுதோ நீங்கள் அக்கினியோடு விளையாட போகிறீர்களடா. அந்த அக்கினியே உங்களை பட்பமாக்கி விடுமடா. வேண்டாமடா, இத்தனை நேரம் தர்மத்தோடு விளையாடியது போதுமடா. அக்கினியிலே விளையாடுதாடே துரியோதனா. அந்த அக்கினி யாரும் நம் குலத்தினிலே இதுவரை நம்முடைய குருகுல வம்சத்திலே யாரும் செய்யாத பாகதத்தை செய்யாதடா. எந்த அரசர்களும் செய்யாத பாதகத்தை செய்யாதடா. அந்த அக்கினியோடு விளையாட வேண்டாம். இத்தனை நேரமாக பணைய பொருளாக வைத்ததெல்லாம் பொன் பொருளடா. இப்பொழுது பணைய பொருளாக வைத்து ஆடப்போவது அக்கினி தீயடா. நீங்கள் வஞ்சக தீயை மனதிலே வைத்திருக்கிறீர்களடா. அந்த அக்கினியிலே உதித்த கற்பு தீயடா. அந்த கற்பு தீயிலே உங்களுடைய வஞ்சனை தீயும் அழித்து விடும், உங்களையும் பட்பமாக்கி விடும். அந்த அக்கினியோடு விளையாட வேண்டாம் துரியோதனா. இந்த சகினி பேச்சை கேட்காதடா என்று விதுரராழ்வார் கடந்து. அப்போதான் துரியோதனன் சொல்ற,